ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாதாங்க இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து நலமாயிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் எங்கே நலமாயிருக்கோம்? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் வாழறதே பெரிய விஷயம். இதில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அவர்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் மற்றவர்களிடம் நல்ல பேரு வாங்க முயற்சிக்கிறத விட சுய வாழ்க்கையில கவனம் செலுத்துறது, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது, வார்த்தைகள்ல கவனம் செலுத்துறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, குழந்தைகள் விஷயத்துல கவனம் செலுத்துறது, குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது போன்ற விஷயங்களை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லவர்களா இருக்க முடியாது. நீங்க நல்லவரா இருந்தாலும் மற்றவங்க உங்களை தவறா நினைக்கலாம். நீங்க யார் அப்படிங்கிறத காலம்தான் மற்றவங்களுக்கு உணர்த்தணுங்க. மற்றவங்க கிட்ட உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. சொந்த பந்தங்களே சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கு. கூட்டமாக இருக்கும் சொந்தக்காரர்களை விருச்சிகம் ராசிக்காரங்க தவிர்க்கணுங்க. மற்றவர்களுக்காக வாழ்றதை விட உங்களுக்கான வாழ்க்கைய வாழுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதிகமா நடங்க. மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்கோங்க. பழைய நண்பர்களிடம் அதிகமா பேச வேண்டாம். இவங்க தேவையில்லாத அறிவுரைகளை கூற வாய்ப்பு இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்க தொலைநோக்கு பார்வையுடன் வாழ்வறவங்க. இவங்களுக்கு அறிவுரை சொல்ல யாரும் தேவையில்லை. வார்த்தைகள்ல கவனம் தேவை. நீங்க பேசும் வார்த்தைகள் மற்றவர்களிடம் சொல்லும் போது திரித்து பேசப்படலாம். மனசுல பட்டதை தெளிவாக பேசக்கூடிய நபரா நீங்க இருக்கிறதுனால பலர் ஆரம்பத்துல நண்பர்களாக வந்தாலும் நாளடைவுல கருத்து வேறுபாடுகள் காரணமா எதிரிகளாக மாறிடுவாங்க. வியாபாரம் தொடர்பாக எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் முக்கியம். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும்
குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கணும். குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தாதீங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குழந்தைகள் விஷயத்துல தேவையற்ற வெளி நபர்களுடைய சிந்தனைகளை உள்ள கொண்டு வராதீங்க. மற்றவர்கள் பேச்சை கேட்டு எந்த அவசர முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாங்க தெரியும். அக்கம் பக்கத்தினரிடம் குடும்ப விவகாரங்களை ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் மனபாரத்தை இறக்கி வைப்பதற்காக தேவையற்ற நபர்கள் கிட்ட உங்க கவலைகளை ஷேர் பண்ணாதீங்க. அவர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்றது போல சொல்லிட்டு அந்த பக்கம் போய் புன்னகைக்க வாய்ப்பு இருக்கு. 3வது வாரத்தின் இறுதியில கோபம் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முருகன் வழிபாடு உங்களை அமைதிப்படுத்தும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது 4 திசையிலும் உங்கள் கவனம் இருக்கணுங்க. உண்மையான அதிர்ஷ்டம் என்னன்னா, நீங்க மனிதர்களாக பிறந்தது தான். இல்லாத அதிர்ஷ்டத்தை தேடாதீங்க. நல்லது கெட்டது தெரிஞ்ச ஒரு நபரா நாம இருக்கிறது தான் பெரிய அதிர்ஷ்டம். பணம், காரு, வீடு, புகழ் இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு அவன் மேல செய்யக்கூடிய ஒப்பனைகள் தான். வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப்படுது, எப்படி பயணிக்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதை பார்க்கணும், எதை பேசணும், எதை சிந்திக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லோரும் சமந்தான். ஆனா மோசமான மனிதர்களும் இருக்காங்க. கெட்ட அதிர்வலைகளோட சில விஷயங்களை செஞ்சா அதற்கான பலன் எத்தனை வருடம் கழித்தாலும் வந்துதாங்க தீரும். நல்லதை மட்டும் கேளுங்க, நல்லதை மட்டும் செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க. நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே, உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும்
சகஜ நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.